பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் வசனம் 23. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். இங்கே 2 காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். எது எளிது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, எழுந்து நட என்று சொல்வது எளிதா? இந்த இரண்டுமே மனுஷனுடைய பார்வையில் மிகவும் கடினமான காரியம். ஆனால் இந்த கடினமான காரியத்தை ஆண்டவர் இயேசு இங்கே லகுவாய் மாற்றுகிறார், மிக லேசாக சொல்லுகிறார். இது ரெண்டையுமே ஆண்டவராக இயேசு மாத்திரமே சொல்ல முடியும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற வார்த்தையும், எழுந்து நட என்று சொல்கிற வார்த்தையும். ஆகவே இது ரெண்டுமே, இதில் எது எளிது என்று சொன்ன பார்த்தால் ரெண்டில் ஒன்றுமே எளிது கிடையாது. ரெண்டுமே கடினமானது, ரெண்டுமே மிகவும் பெரிதானது. இது எந்த மனுஷனாலும் ஈடுகட்ட முடியாது, எந்த மனுஷனாலும் செய்யப்பட முடியாது. காரணம், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. காரணம், இயேசுவுக்கு தான் அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. பரலோகம் இயேசுக்கு மாத்திரமே அந்த அத்தாரிட்டி கொடுத்தது. காரணம், அவர்தான் அதற்கு கிரயம் செலுத்தினார், அவர்தான் ரத்தம் சிந்தினார், அவர்தான் இந்த பூமியில் உள்ள மனிதர்களுக்காக அடிக்கப்படுற ஆட்டுக்குட்டியை போல அவர் தான் வந்தார். ஆகவே தான் அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே தான் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் திமிர்வாரக்காரன் நோக்கி நீ எழுந்து நட என்று சொன்னார். ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட அதிகாரம், முழு அதிகாரம் இயேசுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அதே போல் சுகமளிக்கிற அதிகாரம், குணப்படுத்துகிற அதிகாரம் ஆண்டவர் இயேசுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. இது அதிகாரத்தில் வசனம் 17 வாசிக்கிறோம். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அவருக்கு விளங்கிற்றுன்னு பார்க்கிறோம். குணமாக்குகிற வல்லமை பெற்றிருந்தார். குணமாக்குற வல்லமை பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். ஆகவே தான் குணமாக்குற வல்லமை அவருக்கு இருந்தது, சுகமாக்குற வல்லமையும் அவருக்கு இருந்தது. இரண்டில் எது முக்கியம் என்று சொன்னால் ரெண்டுமே முக்கியம். ஆனால் மிக முக்கியமானது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது தான். காரணம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் பரலோகம் போக முடியும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன் தான் அவன் பாவம் மன்னிச்சு நிச்சயத்தை பெற்றவன் தான் அவன் பரலோகத்துக்கு சுதந்திர வழியாக மாற முடியும். ஆகவே வியாதி சுகமடைவது என்பது ஒருவேளை கர்த்தர் சுகமாக்கவில்லை என்றாலும் மருந்துகளால், மாத்திரைகளால் ஏதோ ஓரளவுக்கு சுகமாக்க முடியும். அதுக்கு மனுஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவனுக்கு வல்லமை இருக்கிறது. அவனுடைய ஞானத்தினால அவன் மாத்திரைகளையும் மருந்துகளையும் கொடுத்து அவன் மருத்துவரை பார்த்து சுகம் பண்ணி கொள்ள முடியும். ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது, குற்றங்களை மன்னிக்கப்படுவது என்பது ஆண்டவராகிய இயேசுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கிறது. ஆகவே இதில் எது எளிது என்று சொல்லி பார்த்தால் இரண்டுமே கடினம்தான். இரண்டுமே ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே செய்ய முடிகிறதாக இருக்கிறது. ஆகவே எளிதானது என்று எதுவுமே இல்லை. இரண்டுமே மனிதனுக்கு இருக்கிற மிக கடினமான காரியமாக இருந்தது. ஆகவே தான் திமிர்வாதக்காரன் நோக்கி சொன்னார், எழுந்து நட என்று சொல்லி அதிகாரத்தை அவர் சொன்னார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். திமிர்வாதக்காரனை அந்த வீட்டில் மேற்கூரையை பிரித்து உள்ளே இறக்கின பொழுது அவனுக்கு சுகத்துக்காக இயேசு எதுவும் சொல்லலை, உனக்கு சுகமாகட்டும் என்று சொல்லலை, உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த வந்த வியாதி அது பாவத்தினால் வந்த வியாதி. அநேகருக்கு இன்றைக்கு வருகிற வியாதி என்ன என்று சொன்னால் பாவத்தினால் வருகிற வியாதி. ஒருவேளை சரீர பிரகாரமாக உண்கிற உணவினால் இன்ஃபெக்ஷனால் வருகிற வியாதி இருக்கிறது, பாரம்பரிய வியாதி இருக்கிறது, சுற்றுப்புற சூழ்நிலை ஏற்பட இன்ஃபெக்ஷன் மூலம் வருகிற வியாதி இருக்கிறது. அதே போல் இங்கே பாவங்களினால் வருகிற வியாதி, அதுக்கு என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சுகம் ஆகாது. ஒரே ஒரு காரணம், அதுக்கு காரியம் என்னென்னு சொன்னால் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அங்கு சுகம் உண்டாகும். அதைத்தான் இயேசு சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஆகவே வியாதியோடு வந்தவனுக்கும் பாவத்துக்கு என்ன சம்பந்தம் என்றால் சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னால் வியாதியினால தான் அவனுக்கு பாவத்தினால தான் அவனுக்கு வியாதி வந்திருக்கிறது, பாவத்தினால தான் அவனுக்கு பலன் வந்திருக்கிறது. ஆகவே பாவத்தின் மூலம் அந்த வியாதியை, பாவத்தை விலக்கினால்தான் வியாதி சுகமாகும். வியாதிக்காக ஜெபித்து கொண்டிருப்பதோ, வியாதிக்கு மருந்து கொடுத்து கொண்டிருப்பதோ அவனுக்கு சுகத்தை கொண்டு வராது. ஆகவே தான் இயேசு மூல காரணமாகிய பாவத்தை விட்டு விலகும்படியாக அவர் சொன்னார். எழுந்து நட என்று சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அதுக்கு மூல காரணம் அதுதான், ஃபவுண்டேஷன் அதுதான். அதை விலக்கினா போதும் வியாதி சுகமாகிடும். ஆகவே சரியாக நிதானித்து கண்டுபிடித்து அவனுக்கு அந்த சுகத்தை கொடுத்தார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் நமக்கும் அவருடைய சுகத்தை கொடுக்க வல்லமல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நம்ம சுகத்தோடு வாழ்வதை தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த பூமியில் சுகத்தோடு வாழ்வோம், ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் முழுவதும் கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. நாங்கள் பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு பிரியமாக வாழ உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வாழ உதவி செய்வராக. பலவீனமாக சுகீனமாக இருக்கிறவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு
நீ சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கருத்தை ஆழ்த்து கூட பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.